நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் தனது அரசியல் கட்சியை அறிவித்த நாளிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் புதிய அத்தியாயம் தனது பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்க உள்ளது. திருச்சி ஏன் தேர்வு செய்தார்? அரசியல் தலைவர்கள் தங்கள் பயணத்தை தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியிலிருந்து தொடங்குவது வழக்கமாக கொண்டுள்ளனர். இது ஒரு அரசியல் ரீதியான சென்டிமெண்ட். அதன் குறிப்பாக திருச்சி என்பது தமிழ்நாட்டின் மையப்பகுதி. இங்கு ஒரு கூட்டத்தை வெற்றி பெற செய்தால் அதன் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே விஜயின் இந்த தேர்வு மிகவும் வேகத்துடன் கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவேக கட்சி, தாவேக தொண்டர்கள், தாவேக தலைவர் அனைவரும் தனது முதல் அரசியல் பயணத்திற்கு செப்டம்பர் 13 முதல் 23 கடும் நிபந்தனையுடன் ஆரம்பிக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் மரக்கரையில் நடக்கும் இந்த சுற்றுப்பயணத்திற்கு காலை 9:35 மணிக்குள் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு அனைத்து பார்வையாளர்களும் வர வேண்டும் என்றும், காலை 10:35 முதல் 11 மணி வரை மட்டுமே கட்சியின் தலைவர் பேச வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தாவேக தலைவருடன் 5 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும், தேவையில்லாத வாகனங்கள் வர அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ரோட் ஷோ நடத்த தடை வைக்கப்பட்டுள்ளது. வான வேடிக்கைகள், பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை. மேலதாளங்கள், இசைக்குழுக்கள் பயன்படுத்த தடை வைக்கப்பட்டுள்ளது. கார் பார்க்கிங், இருசக்கர வாகனங்கள் பார்க்கிங் என அனைத்தும் கட்சி நிர்வாகிகளே செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர் வருவதை தவிர்த்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கம்பு, குச்சி மற்றும் பிற ஆயுதங்கள் எதையும் வைத்திருத்தல் கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் பயணத்தில் தாவேக தலைவர் பங்கேற்றிட தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ வசதி, குடிநீர் வசதி போன்ற அத்தியாவசிய தேவைகளை தாவேக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேனரோ அலங்கார வளைவுகளோ கொடிக்கம்பங்களோ வைக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய குச்சியுடன் கூடிய கொடிகள் கொண்டு வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்களை அழைத்து வருகின்றனோ அந்தந்த மாவட்டத்தின் நிர்வாகிகளே அதன் பொறுப்பாவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாக்ஸ் ஸ்பீக்கர் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூம்பு வடிவிலான ஸ்பீக்கர் பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதி அளித்து வழிநடத்தி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனைகள் களைய நோடல் ஆபீசர் தனியாக நியமிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் பாதிக்காத வகையில் தாவேகாவின் பேச்சு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல் சட்டப்பிரிவு 30/2 நிபந்தனைகளின்படி கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிபந்தனைகள் மீறப்பட்டால் பிரச்சாரம் பாதியிலேயே நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேசும் இடத்தை தவிர்த்து பிற இடங்களில் தாவேக தலைவர் வாகனத்தை விட்டு வெளியே வரக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரப்புரை முடிந்தவுடன் அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அனைத்து கட்சிகளுக்கும் காவல்துறையால் விதிக்கப்படும் விதிமுறைகள் என்றாலும் சற்றே கடினமாக விதிக்கப்பட்ட இந்த விதிமுறைகளை தாவேகாவுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சவாலாக தான் கருதப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் தாவேகா இந்த சவால்களை எப்படி கையாளப் போகிறது என்பதை பார்ப்போம். ஸ்டே டியூன் வித் தமிழ் சோஷியல் எக்கோ சேனல்.